wish to all have a great day. வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கும் நாம் தங்கம் சேமிக்கிறது வீடியோ பற்றி தான் சொல்லியிருக்கோம். அதுவும் அட்சய திருதி அன்னைக்கு வாங்க பிளான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் நான் நம்புகிறேன். சித்திரை திங்கள் ப்ளஸ் அட்சய திருதியில் நம்ம தங்கம் வாங்குறது எப்படின்னு சேமிக்கலாம். எப்படி நம்மளால் சேமிக்க முடியும்? அட்சய திருதி என்றைக்கு வருதுன்னா 10ஆம் தேதி 5வது மாதம் மே மாதம் வெள்ளிக்கிழமை வருது. நான் இன்னையிலேருந்து அந்த அட்சய திருதி வரைக்கும் வர மொத்த நாட்கள்னு என்றைக்கும் அதில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நாள் தங்க ரேட் என்னென்னா 6010 ரூபா ஆகுது. நாம் வாங்கும்போது அட்சய திருதி அன்றைக்கி நம்ம வாங்கும்போது 6000 ரூபாயும் இருக்கலாம், 6200 6500 கூட இருக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா சேமிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா சேமிக்கிறது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறது. இன்றைக்கி மே மாதம் 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அட்சய திருதி 10ஆம் தேதி வருதா, அதுதான் 10ஆம் தேதி வரைக்கும் 1 to 10 நாளாக. ஏப்ரல் 1 to 30 நாள். மார்ச் 15லேருந்து 31 நாள் வரைக்கும் ஆக மொத்தம் 16 நாள். இப்போ 10, 30, 16 சேர்த்தா 56 நாள். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது 56 days சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. நம்மளோட இலக்கு, நம்ம கோல் என்ன? 100 கிராம் அட்லீஸ்ட் வாங்க முடியுமா நம்ம பண்ணணும். 100 கிராம், அரை கிராம், 1 கிராம், 2 கிராம் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ நம்ம சேமிக்கலாம். சேவிங்ஸில் டெய்லி, வீக்லி, மந்த்லி அது உங்களுடைய இஷ்டம். அதுக்கான ஐடியாவும் சொல்கிறேன். அடுத்து நாம் சேர்க்குற காசு அது ஒரு சீக்ரெட்டான சேவிங்ஸாக தான் அது இருக்கும். நாம் சேவிங் பண்ணுறது பாக்ஸில் எடுத்து வைக்கலாம், பர்ஸில், இல்லை உண்டியலில் சேவிங் பண்ணலாம். உண்டியல்னால் நம்ம டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும், உடைச்சோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால டக்குன்னு எடுக்கிற மாதிரி உண்டியலாக இருக்கலாம், இல்லை பேக்கில் சீக்கிரட்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கணும்னு முடிவு எடுத்துக்கணும். சிறு சேமிப்பு என்ற பேரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக இது இருக்கணும். நகைன்னு சேமிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இது ஃபஸ்ட்டு நம்ம சேவிங் பண்ணுறோம். முதல்ல சேவிங்ஸில் நாம் நகை வாங்கணும் நினைக்கிறவங்களும் சரி, சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். நாம் எப்போவுமே நகை வாங்கும்போது இது நம்ம மொதல் ஆரம்பிக்கிறது. அதனால் இது நம்ம நல்லபடியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நம்ம அப்படி நினச்சோம்னா நம்மளாலையும் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மாதம் நம்மளால் சேவிங்ஸ் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நாம் முதல்ல 100 கிராம் முதல் 400 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிராம் 6500 வச்சுக்கோங்க. அதே நம்ம 100 மில்லிகிராம் அதில் பாதி 100 மில்லிகிராம் 650 ரூபா. நம்ம டெய்லி சேவிங்ஸில் 12 ரூபான்னு எடுத்து வச்சோம்னா மொத்தம் 56 நாளில் 672 ரூபா நாம் வாங்கலாம். அதே 15 ரூபா நம்ம எடுத்தோம்னா 56 நாளைக்கு 840 ரூபா நம்ம சேவிங் பண்ணலாம். இப்படியும் நம்ம சேவிங் பண்ணலாம் 100 மில்லிகிராமுக்கு. அடுத்து 150 மில்லிகிராமுக்கு சேவிங்ஸ் எப்படின்னா 975 ரூபா தேவைப்படுது. அதை நம்ம 20 ரூபா டெய்லி 20 ரூபான்னு எடுத்து வச்சோம்னா இந்த 56 நாள்லையும் நம்ம எடுத்து வச்சோம்னா 1120 கிராம் 20 ரூபா நம்ம சேவிங் பண்ணலாம். மேக்கிங் சார்ஜ் 100 கிராமில் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே வரும். மில்லிகிராம்லேயும் சரி, 1 கிராம்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே சேர்த்து தான் நான் 6500 நான் போட்டிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா சேவிங் பண்ணுறதுனால எந்த தப்புமே இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 100 மில்லிகிராம்லாம் பெரிய கடையில் கிடைக்குமான்னு தெரியல. சின்ன கடையில் பக்கத்தில் இருக்க சின்ன கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கலாம். நம்மளால் 20 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா அவ்வளோ அமௌண்ட் நம்ம டெய்லி எடுத்து வைக்க முடியுமோ அந்த 56 நாளை நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்கும். மினிமம் 2000 ரூபா வரைக்குமாச்சும் நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா இப்படி மாற்றி கூட எடுத்து வைக்கலாம். அப்படி வைக்கும்போது கூட நம்மளால் 2000 ரூபா சேவிங் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மெத்தட் என்னென்னா 1 கிராம் 6200 6500 ரூபா வரைக்கும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேவிங் பண்ணுறது எந்த விதம் தப்பும் கிடையாது.
அரை கிராமாக நம்ம எடுத்தோம்னா 3250 ரூபா. அதை நாம் டெய்லி சேவிங்ஸ் இல்லை வார சேமிப்பு இல்லை மாத சேமிப்புன்ட்டு 3 வகை இப்படி கூட நம்ம சேவிங் பண்ணலாம். அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெண்டும் உங்களுக்கு எது பெஸ்ட்டு உங்கள் வருமானத்தை பொறுத்து நீங்கள் இந்த இதை ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். டெய்லி சேவிங்ஸ் வந்துட்டு 60 ரூபா 56 நாளில் ஒரு நாளைக்கு 60 ரூபான்ட்டு 56 நாள் எடுத்து வச்சோம்னா 3360 ரூபா. ஒரு கிராமோட நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம 110 ரூபா சேவிங் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவே. அதே வார சேமிப்பு 420 ரூபா. இது வார சம்பளம் இருக்கிறவங்களும் எடுத்து வைக்கலாம், டெய்லி வருமானம் வர்றவங்களும் எடுத்து வைக்கலாம், இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்க வாரம் எடுத்து வைக்கணும்னு நினச்சாலும் பண்ணலாம். இது மெத்தட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக, டெய்லி சேலரி, வார சம்பளம், மாத சம்பளம் எல்லாருக்குமே இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வார சேமிப்பில் 420 ரூபான்னு ஒரு வாரத்தை எடுத்து வச்சோம்னா 8 வாரம் வருது 56 நாளைக்கு. 8 வாரத்துலேயும் நாம் எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டு 3360 ரூபா ஆகுது. இதே மாத சேமிப்பில் மாத தொடக்கம் ஸ்டார்டிங் இப்போ வந்து நாம் முன்னாடி நம்ம பண்ணதில் மே மந்த்து ஏப்ரல் மந்த் அப்படின்றதா இருந்துச்சு. இப்போ மேல ஸ்டார்டிங் 1 to 10, அதனால் ஏப்ரல் 1 to 13. ஆனால் ஸ்டார்டிங்கில் நாம் 2000 ரூபா. இந்த 2 மாதத்தில் நம்ம ஏதாவது ஒரு மாதத்தில் கூட நாம் இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வைக்கலாம், 2000 ரூபா எடுத்துக்கலாம். மாத கடைசி, அதாவது இப்போ மார்ச் மாதம் வருது, அது கடைசியில் 1400 ரூபா இப்படி கூட எடுத்து வைக்க முடியும். எங்களால் இப்படியும் எடுத்து வைக்க முடியாது, அதுக்கு வேறு ஐடியா சொல்லணும்னா இன்னொரு ஐடியாவும் இருக்குது, நான் சொல்கிறேன் வாங்க. மே மந்த்து ஸ்டார்டிங்கில் 1 to 10 வருதா, இப்போ நாம் இந்த மாதத்துக்கு மே மந்த்து ஸ்டார்டிங்கில் 1500 ஏப்ரலில் ஸ்டார்டிங்கில் 1500 கிட்டத்தட்ட 3000 ரூபா சேவிங் பண்ணுறோம். மார்ச்சில் 400 ரூபா, மந்த் எண்டுனால நமக்கு 400 ரூபா சேவிங் பண்ணுறோம். ஆக மொத்தம் நம்ம கிட்டத்தட்ட 3400 ரூபா நம்ம சேவ் பண்ணலாம். இது 2வது மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை வார சேமிப்பில் 420 ரூபா எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, அதை எப்படி டெய்லி எடுத்துக்கலாம்னா, டெய்லி 20 ரூபா, அடுத்த நாள் அந்த 20 ரூபாவோட ப்ளஸ் 40 ரூபா சேர்த்து வைக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற மொதல் நாள் 20 ரூபா, அதை விட டபுள் பண்ணிக்கணும் 40 ரூபா. 40 + 20 60 ஆகிருக்கணும் அடுத்த நாளில். அது 3வது நாளில் அந்த 60 + 60 120 ரூபா நம்ம கையில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே போய் 7 நாளில் எடுத்து வைக்கும்போது நம்ம 420 ரூபா நம்ம எடுத்து வச்சிடலாம். 20 40 60 80 100 120 இப்படி பண்ணால் நம்மளாலும் முடியும்னு முயற்சி செஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.